இன்சுலின் வந்து அதிகமாக செக்ரீட் ஆகிறதுனால அது என்ன பண்ணும் அப்படின்னா அதிகப்படியான சுகர்ஸை வந்து ரத்த குழாய்க்குள்ளே இருக்கிற அந்த செல்ஸ்குள்ளே டெபாசிட் பண்ணும். எதை? சுகரை. சுகரை டெபாசிட் பண்ணும்போது சுகர் தனியாக போகாது, தண்ணியோட தான் போகும். ஸோ அங்கே வாட்டர் அக்யூமுலேஷன் ப்ளஸ் சுகர் அக்யூமுலேஷன். இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் இன்சுலின் செக்ரேஷன். இப்போது அங்கே என்ன கண்டிஷன் டெவலப் ஆகுது அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இப்போது அந்த ரூமுக்குள்ளே ஒரு 20 பேர் நிற்க முடியும்னா அதுக்கு மேலும் மேலும் அதிகப்படியாக இன்சுலின் வருது அப்படி செல்லு வந்து ரிஜெக்ட் பண்ணும், அது வந்து ரெசிஸ்ட் பண்ணும். அதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து ரத்த குழாய்க்குள்ளே நடக்கும்போது அங்கே ஏகப்பட்ட இன்சுலினும் ஏகப்பட்ட சுகர்ஸும் உள்ள அகாமடேட் ஆகிருக்கிறதுனால, அதே சமயம் இன்சுலின் அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணோம் அப்படின்னா கால்சியமும் சேர்த்து உள்ளே இழுத்துட்டு போயிடும். செல்லுக்குள்ளே இப்போ என்ன இருக்குது? சுகர் இருக்குது, வாட்டர் இருக்குது, கால்சியம் இருக்குது. ஸோ இதனால் பிளட்டோட வால்யூம் வந்து அதிகமாயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரத்த குழாயில் அந்த ரத்தம் ஃப்ரீயாக போயிட்டு வரதுக்கான தடைப்படுது. ஸோ அந்த கண்டிஷனில் என்ன ஆகுது அப்படின்னா அப்போ தான் பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகுது.